இங்கே பாருங்கள், கேழ்வரகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேழ்வரகை நான் என்ன பண்ணுறேன்னா, கேழ்வரகை இப்படியும் நம்ம போடலாம், இல்லைனா மாவு மாதிரி திரித்து நம்ம எதுலையாவது விரைய வைக்கலாம். ஏன்னா முட்டை போடுற திறன் வந்து அதிகரிக்கும். கால்சியம் குறைபாடு, கால்சியம் இல்லைன்னா இந்த கேழ்வரகை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த கேழ்வரகு நம்ம போடுறனால அதுக்கு எப்போவுமே அந்த கால்சியம் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அந்த போன்லாம் நல்லாயிருக்கும். தென் முட்டை போடுற ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ரெகுலராக முட்டை போடும். ஸோ கால்சியம் சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கேழ்வரகுல. ஸோ இது கேப்பன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாதம் எடுத்திருக்கேன். அந்த சாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேழ்வரகை வந்து நான் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த கேழ்வரகு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த கேழ்வரகை அந்த சாதத்தில் இப்படி போடுறேன். நீங்கள் பொடியாகவும் திரித்து போடலாம், இல்லை இப்படியும் விரைய வைக்கலாம். ஏன்னா அது விரும்பி சாப்பிடும். ஸோ பாருங்கள் அப்படி தூவிடுதேன். ஸோ தூவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், அப்படி ஓரளவு நல்ல அடியில் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் மாவாகவும் திரித்து போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி சாதகமாக எப்படி இருக்குதோ நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ அப்படி நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அது நல்லா விரும்பியும் சாப்பிடும். ஸோ முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும். ஸோ அந்த கேழ்வரகில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் அப்படி போட்டோம்னா அது வந்து ரேட்டு கூட. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி சாதத்தில் விரைவி வைக்கலாம். ஸோ இப்படி விரைவி வைக்கும்போது அது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ முட்டை வந்து ரெகுலராக கண்டினியூஸாக போடும். ஸோ எந்தவித எலும்பு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா கால்சியம் சத்து ரொம்ப அவசியம் நாட்டுக்கோழிகளுக்கு. ஸோ அதனால் நான் இப்படி இந்த மாதிரி நான் பண்ணுறேன்.